அமெரிக்கா நமக்கு கமாண்ட் செய்தது, நீ இனிமேல் ரஷ்யாவுடன் நட்புறவை முறித்து கொள்ள வேண்டும் என்று. ஒரே நிமிஷத்தில் முறிச்சுக்கிட்டாச்சு. அப்புறம் 30 நாள் நாங்கள் உங்களுக்கு அனுமதி கொடுக்கிறோம், நீங்கள் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை பெற்றுக்கொள்ளலாம் என்று. இவர்கள் யார் நமக்கு அனுமதியை கொடுப்பதற்கு என்று இந்திய மக்கள் கொதித்து போனார்கள். ஆனால் பிஜேபியினர் கொதிக்கவில்லை, நம்முடைய பிரதமர் கொதிக்கவில்லை, நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் கொதிக்கவில்லை. மிகவும் இயல்பாக அந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கச்சா எண்ணெய் என்பது வெறுமே பெட்ரோல் டீசல் மட்டுமல்ல, கேஸ் சிலிண்டரும் தான் என்று நம்முடைய வீட்டு சமையலறைக்குள் ஒரு தட்டுப்பாடு வரும்போதுதான் நமக்கு புரிகிறது. அதுவரைக்கும் பிஜேபி கோயில் கட்ட வேண்டும், நம்முடைய பிரதமர் கோயில் கோயிலாக சென்று வழிபட வேண்டும், அதுதான் ஒரு பிரதமருக்குடைய சிறப்பு என்று இந்திய மக்கள் நினைத்து கொண்டிருந்தது தவறு என்று கியூவில் நிற்கின்ற இந்தியர்கள் இப்போது உணர்கிறார்கள். திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு மந்திர் வேண்டாம், கேஸ் சிலிண்டர் வேண்டும் என்று. ஆனால் இந்த குரல், எளியவர்களின் இந்த குரல் நம்முடைய பிரதமருக்கு கேட்கிறதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி.